இது வரைக்கும் நம்ம செஞ்ச நன்மையில எல்லாம் அதுல பெருமை கலந்துருக்கும், பெருமை இல்லாம இருக்காது. நான் என்ற பெருமை நமக்கு இருக்கும். அதனால நன்மை இல்லாம போச்சு. அவர் நல்ல காரியத்தை கெட்ட காரியத்தையும் கலந்து விடுகிறார்கள். காரணம் அவங்க செஞ்சதெல்லாம் பெருமை கொண்டுறாங்க. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எதை செஞ்சாலும் பெருமை வந்துருது. 9:102 பெருமா நல்லதெல்லாம் கெட்டதை கலந்துட்டோம். வேறு சிலர் தம் குற்றங்களை ஒப்புக்கொள்கின்றனர். சிலர் தான், பல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவர்கள் நல்ல காரியத்தை கெட்ட காரியத்தை சேர்த்துகிறார்கள். ஒருவேளை அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாம் இறக்கவனாம் இருக்கின்றான். அந்த நல்லது கெட்டது கலக்கிறது இந்த உணர்ச்சி கலக்கான காரணமா கெட்டதா மாதிரி. ஒரு பேசுற விஷயமாகட்டும், ஒரு பார்க்கிற விஷயமாகட்டும், ஒரு எண்ணங்களாகட்டும், அல்லது நம்முடைய செயல்பாடுகளாகட்டும், எல்லாத்தையும் உணர்ச்சி கலந்துருது, பெருமை கலந்துருது, அல்லது அவசரம் கலந்துருது, அல்லது கோபம் கலந்துருது. எல்லா வகையிலும் உணர்ச்சி கலப்பதன் காரணமாக அது கெட்டதா மாதிரி. ஆனா அல்லாஹ் சொல்ற நன்மையும் தீமையும் ஒரு காலம் சமமாகாது, நல்லதும் கெட்டதும் சமமாகாது. அதனால நன்மையை கொண்டு தீமையை தட்டுக் கொள்கிறார்கள். இப்ப நல்லதுங்கிறது உணர்வுல வாழ நன்மையான விஷயமா இருக்கு, உணர்ச்சி கூடாது. இப்ப உணர்ச்சி வேண்டாமே நீ கேட்கும்போது, உணர்வுல வாழ விரும்பும் போது அங்க நன்மையா மாறும். நம்ம எல்லாமே உணர்ச்சியிலேயே வாழ்ந்து பழகிட்டோம், வாழ்ந்து பழன்னு சொல்லி வீழ்ந்து பழகிட்டோம். அது காரணமா கஷ்டங்களோட இருந்துட்டு இருக்கோம். வாழவே இல்லை. நம்ம உணர்வுல வாழ்றதுதான் வாழ்க்கை, அமைதியில வாழ்றதுதான் வாழ்க்கை, அமைதி நிம்மதி ஆரோக்கியத்தோட வாழ்றதுதான் வாழ்க்கை. நம்ம எல்லாருமே கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா வாழ்க்கையில வாழல, வாழ்க்கையை வீழ்ந்துட்டு இருக்கோம். அறிவு கொண்டு உணர்ச்சிகள்ல நம்ம வீழ்ந்துட்டு இருக்கோங்கிறது ஒண்ணு.